ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பழனிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. என்னோட சொந்த ஊருமே பார்த்தீங்கன்னா பழனி தான். முன்னாடிலாம் வந்துட்டு எப்போவாவது போவோம் அம்மா கூட, அவ்வளோதான். அப்புறம் விருப்பப்பட்டா போவோம். இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, சரி போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து சஷ்டி தான். சரி நம்ம இப்போ தான் புதுசாக சஷ்டி விரதம் இருக்கிறோம், கோயிலுக்கு போகலாம், விரதம் விட்ட மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டம். கூட்டம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம். மெயின் வழியிலலாம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கொண்டாடுறவங்க, காவடி எடுத்துகிட்டு வரவங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா அலகு குத்திட்டு வரவங்கள மட்டும்தான் விட்டாங்க. மீதி பேர் எல்லாத்தையுமே வந்து யானை பாதைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் விட்டாங்க. அதுலேயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேட்சாக அடைச்சி தாங்க விட்டாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போவோம், திரும்ப அடைச்சி வச்சுருவாங்க, கொஞ்சம் தூரம் போவோம், திரும்ப அடைச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பேட்ச் அடைச்சி தான் விட்டாங்க. மேலே பழனிமலைக்கு போகும்போது ஒரு 3 பேட்ச் அடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பழனிமலைக்கே போக முடிஞ்சிச்சு. திருவண்ணாங்குடியிலையுமே பயங்கர கூட்டம். போய் திருவண்ணாங்குடியில் சாமி கும்பிட்டு மேலே போயிட்டு சுற்றி சாமி கும்பிட்டு பார்த்தா சாப்பிட்றக்கு உட்காந்துருந்தா சரியான கூட்டம். கூட்டத்தில் சித்த வேடிக்கை பார்த்துக்கலான்னு பார்த்தா குரங்கு என்னடா நம்மளாட்டவே மனுஷனாட்டம் அமுத்தி குடிக்குதுன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. நம்ம எப்பயுமே பழனிமலைக்கு போனால் குரங்கு பார்க்காம வருவோமா, பார்த்துட்டு தான் வருவோம். இருந்தாலும் அங்கே இருக்கிறவையே புதுசாக ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, பைப்பில் அமுத்தி குடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சின்ன பிள்ளையிலையுமே பார்த்தீங்கன்னா மயில், குரங்கு எல்லாமே இந்த மாதிரி போனால் தான் பார்ப்போம். மற்ற டைம்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் மயில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகவே இருக்குது. நம்ம காடு தோட்டத்துலேயே நிறைய மயில் இருக்குது. அப்பப்போ மயிலெலாம் பார்த்து சலிச்சு போச்சு. இந்த குரங்கு தான் கொஞ்சம் நேரம் இந்த குட்டீஸுகளாக ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன வேலை, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். கூட்டம் பயங்கரமாக இருந்தனால ஒன்றும் போய் சாமியெல்லாம் கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது, நம்ம கிளம்பி ஆகணும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி கும்பிட்டு கொடிக்கம்பத்தை பாட்டு ஒரு விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு வந்து கோபுரத்தையும் பார்த்துட்டு சாப்பாட்டுக்கு உட்காந்துதானுங்க ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு. அது வரைக்கும் நல்லா வேடிக்கைதேனுங்க. பொடுசுகளை வச்சு சமாளிக்கிறது தான் கஷ்டம். ஆனாலும் இந்த குரங்குகளை பார்த்ததே அமைதியாக இருந்துக்கிட்டாங்க, நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்களோட சொந்த ஊர் வந்து பழனி தான். ஆனால் நாங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் பழனி பெருசாக போக மாட்டோம். அப்படியே போனாலும் என்ன பண்ணுவோம்னா திருவண்ணாங்குடி தான் சாமி கும்பிட்டு கிரி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அது சுற்றிட்டு பெருசாக மலைக்கு மேலெலாம் அதிகமாக போக மாட்டோம். நீங்கள் பழனிமலைக்கு இவ்வளோ கூட்டத்தில் வந்திருக்கீங்களா? வந்தால் சாமி பார்க்க முடிஞ்சிச்சா? இல்லை ஃப்ரீயாக எப்போ போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.